நமஸ்தே. விசாரத் பூர்வாது சரவணா கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். தாய் கா பிரேம் அப்படிங்கிற டிப்பனி இப்போ பார்க்கலாம். ராஜேஸ்வரி अपने देवर के बच्चों से ऊपर से नफरत करती है. ராஜேஸ்வரிங்கிற இந்த கேரக்டர் இந்த டிப்பனியில் வர கேரக்டர் அவங்களோட தேவர் வீட்டுக்காருடைய தம்பி குழந்தைங்க மேலே மேலோட்டமாக கோவப்படுறா. நஃப்ரத் கர்த்திகன்னா வெறுக்கிறா. உள் மனதில் இல்லை, மேலோட்டமாக அந்த பசங்க மேலே அவளுக்கு கோபம் இருக்கான். அந்தர் சே பியார் கர்த்திகை, உள் மனசில் குழந்தைங்கள பற்றி அவளுக்கு நல்ல எண்ணம் தான் இருக்குது. பியார் கர்த்திகைன்னா பாசமாக இருக்கா. உஸ்கே கோய் பால் பச்சே நகிகை, இந்த ராஜேஸ்வரிக்கு தனிப்பட்ட அவளுக்குன்னு சொந்த குழந்தைங்க பசங்க பிள்ளைங்க பையன் யாரும் இல்லை. மனோகர் और चुन्नी को दूसरे के बच्चे मानकर नफरत करती है. மனோகர் சுன்னி ரெண்டு பேரும் தேவருடைய குழந்தைங்க. என்னதான் இருந்தாலும் இது அடுத்தவங்க குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க இல்லைன்னா அவள் ரெண்டு பேர்த்து மேலேயும் வெறுப்பாக இருக்கா. நஃப்ரத் கர்த்திகனா ரெண்டு பேர்த்தையும் வெறுக்கிறான். ராஜேஸ்வரி கா ஸ்ரீ ஹிருதய பச்சோம் பர் தரஸ் காத்தா ஹே, அவளை பெண் இல்லையா, அவளோட பெண் குணம் இறக்கப்பட வைக்குது அந்த குழந்தைங்க மேலேன்னு சொல்கிறாங்க. இஸ்லியே அந்தர் சே உன் பச்சோம் கோ சாத்தி ஹே, உள் மனசில் அந்த குழந்தைங்கள அவளுக்கு பிடிக்குது. ஆக்கிர் கடைசியாக मनोहर को ना बचाने से उत्पन्न दुख के कारण, கடைசியாக மனோகரை காப்பாற்ற முடியல அப்படின்னு அவளுக்குள்ளே எழுந்த அந்த சோகத்தின் காரணமாக உற்பன்ன துக்குன்னா அவளுக்குள்ளே கிரியேட் ஆகுது ஒரு துக்கம், ஒரு வருத்தம். அது காரணமாக பதல் ஜாத்திக, தன்னைத்தானே அவள் மாற்றிக்கிறான். ஜித்து சோடுக்கர், பிடிவாதத்தை விட்டுட்டு பச்சோம் சே பிரேம் கர்னே லக்திக, குழந்தைங்க கிட்ட பாசமாக இருக்க முயற்சிக்கிறா, பாசமாக இருக்கா. தாய்க்கா பிரேம சச்சுமுச் அனோக்கா ஹே, அந்த தாயோட குணம் ரொம்பவும் யுனிக்கானது. தாய் தாவுன்னு சொல்லுவாங்க, பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லுவாங்க. இவங்க பெரியம்மா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.